இன்னைக்கு வீடியோல பிட்காயினோட இந்த கிராஷ தான் பார்க்க போறோம். நெறைய பேர் கண்டிப்பா பயந்திருப்பீங்க. என்னடா எல்லாமே கீழ போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் எல்லாமே போன மாதிரி இருக்கு. இந்த மாரி ஃபீலிங்லாம் வரும். ஆனா நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. கண்டிப்பா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்க வாங்குனா கூட உங்களுக்கு வந்து 2x, 3x வந்து கண்டிப்பா கேரண்டியா வந்து ப்ராஃபிட் குடுக்கும். அதான் கிளியரா பார்க்க போறோம். வணக்கம், நான் விஜய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட்செட் பாடல்களில் வரும் காணொளி. ஃபர்ஸ்ட் வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் பார்த்துரலாம். இது நான் ஆக்சுவலா டெக்னிக்கல்ல சொல்லியிருந்தேன். டெக்னிக்கலா வந்து பேரிஷ்ஷான ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல பேரிஷ்ஷா இருக்கு. ஆனா ஃபண்டமெண்டல்ல வந்து புல்லிஷ்ஷா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இந்த இது ஃபெட்ஸோட அனவுன்ஸ்மென்ட் வந்து கண்டிப்பா பேரிஷ்ஷா ஆகும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம மார்க்கெட்ட மட்டும் இல்ல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டையுமே வந்து அஃபெக்ட் பண்ணியிருந்துச்சு. இப்ப இதுதான் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண கிராஷா இருந்துச்சுன்னா கூட, கண்டிப்பா வந்து இந்த ஹை போனதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு வந்து 85 கீழ போறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனா என்னோட இது என்னன்னா, இங்கேயே ரெக்கவர் ஆயிரும்னு தான் நான் நினைக்கிறேன். பெர்சனல் ஒப்பீனியன் தான் நான் சொல்றேன். 92, 91 ரேஞ்ச்லயே வந்து ஆக்சுவலா ரெக்கவர் ஆகுறதுக்கு தான் அதிக சான்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டிராப் வந்து ஆக்சுவலா இது ஆல்ரெடி ஒரு பெரிய டிராப் தான். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து 92 வந்துச்சுனாவே வந்து 15% டிராப். எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி தான் வந்து ஹிஸ்டாரிக்கலா நடந்திருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் டிராப் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ்ல நடந்திருக்கு. இன்னொரு புல் ரன்ல வந்து 6த் வீக் நடந்திருக்கு. இன்னொரு புல் ரன்ல வந்து 7த் வீக்லயும் நடந்திருக்குன்னு போட்டிருக்கேன். இது ஆக்சுவலா வந்து 7த் வீக் தான். ஓகேங்களா? அதாவது அந்த பாராபாலிக் ஃபேஸ மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓவராலா நான் வந்து 16,000லேருந்து பிட்காயின் இங்க வந்தத நான் சொல்லல. அந்த பாராபாலிக் ஃபேஸ மட்டும் நான் சொல்றேன். ஓகே. வந்தா இதுவரைக்கும் தான் வரும். நான் எதுக்கு இத மெயினா உங்களுக்கு மென்ஷன் பண்றேன்னா, உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டே இருக்கேன். பிட்காயின் விழுந்தா ஆல் காயின்ஸ் பயங்கரமா விழுன்ட்டு. இங்க பாருங்க. நான் சைட்ல வந்து லிஸ்ட்ட ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, எல்லாமே -7 இது இன்னைக்கு மட்டும் இல்ல. நேத்து, முந்தா நேத்து. 3 நாளா உங்களுக்கு வந்து கன்செக்யூட்டிவா வந்து டிராப் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு உங்கள ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா, உங்களுக்கு போர்ட்ஃபோலியோல வந்து உங்க வேல்யூ கம்மியா இருக்கும். இதுல வந்து எக்செப்ஷனலா வந்து பெர்ஃபார்ம் பண்ணது யூசுவல் தான். கண்டிப்பா யூசுவலா இப்ப டிராப் ஆயிட்டு இருக்கு. டிராப் ஆயி தான் ஆகணும். ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய பம்ப் ஆயிருக்கு. இன்னும் வந்து டிராப் ஆகல. நம்ம $3ல வாங்குனோம். ஆல்மோஸ்ட் 3.5ல நம்ம குரூப்ல நெறைய பேர் ஆவரேஜா வாங்குனாங்க. கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4x வந்து ப்ராஃபிட் ஆல்ரெடி. ஓகேங்களா? நான் இங்க புக் பண்ண சொல்லல. நீங்க வேணுனா பார்ஷியல் புக்கிங் பண்ணிட்டு திருப்பி கூட பைபேக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆனா இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கிறதே ஆக்சுவலா யூசுவல் தான். எத்தினா கூட ரொம்ப டிராப் ஆயிருக்கு. யூசுவல் வந்து பெரிய டிராப் பண்ணல. ஜஸ்ட் கம்பேரிசன் சொல்றேன். ஏன்னா 2மே வந்து சிமிலரான ப்ராஜெக்ட். இப்ப 2மே பார்ட்னர்ஷிப்ல வேற இருக்கு. அப்படி இருந்தும் யூசுவலோட ஹைப் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் மேபி அந்த ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா போட்டதுனால இருக்கலாம். அது ஆல்ரெடி மாறிடுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நேத்து நான் வீடியோல போட்ட மாரி இப்ப கிடையாது. சரி, ஓகே. என்ன நீங்க பண்ணணும்? அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பேசணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு புல் ரன் பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சுவலா பயம் பெருசா இருக்காது. ஃபர்ஸ்ட் புல் ரன் வரவங்களுக்கு ஆக்சுவலா வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த பதட்டம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நெறைய காசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே கீழ போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது, நம்ம வந்து ஆக்சுவலா வந்து அந்த பதட்டம் இருக்கிறது நார்மல் தான். நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முட்டாள்தனமா தெரிஞ்சா கூட, இதுதான் உண்ம. நீங்க ஆக்சுவலா இன்னுமே வந்து வாங்கணும். ஆவரேஜ் பண்ணி தான் ஆகணும். நீங்க பைபேக் பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து பெரிய ரிவார்டா உங்களுக்கு வந்து முடியும். கண்டிப்பா ஜனவரி 20த் ட்ரம்ப் இனாகரேஷன் அப்போ மார்க்கெட் ஆல்ரெடி பயங்கரமா ராலி ஆயிருக்கும். இல்ல அந்த இடத்துல ரொம்ப ராலி ஆகும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே ராலி ஆயிடும். 20த்துக்கு அப்புறமேல் தான் வந்து ஒரு புல் பேக் மறுபடியும் செகண்ட் புல் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்க வந்து அத மைண்ட்ல வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்ப பிரசன்ட்ட பார்த்து பயப்படாதீங்க. இது எல்லா காயினுக்குமே பொருந்தும். XRP உங்களுக்கு வந்து நீங்க எது வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா நெறைய லாங் பொசிஷன் ஆக்சுவலா பிட்காயின்ல இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லக்கூடாது. நெறைய லாங் பொசிஷன் இருந்துச்சு. அதெல்லாம் லிக்விடேட் பண்ணா தான் வந்து ஆக்சுவலா இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஆக்சுவலா வந்து பிரைஸ் இன்னும் பை பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையுமே கிராப் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எதுக்கு இந்த லைன் போட்டு வச்சிருந்தோம் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? இங்க இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமேல் 100K போட்டிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணிட்டு வருது. இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணது ஒரு ஆக்சுவலா பெரிய விஷயம் தான். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன வந்து ப்ராப்பராவே பிரேக் பண்ணியிருக்கு. பிரைஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு கீழயும் வருது. ஏன்னா இந்த மாரி ஒரு ஃபேக் அவுட் கிடையாது இது. கண்டிப்பா வந்து 91Kங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமா வர விஷயம். கண்டிப்பா அத டச் பண்ணிட்டு தான் போகும். அது இது மாரி ஒரு விக்கா இருக்கலாம். இல்ல வந்து ப்ராப்பரா இது பண்ணிட்டு பிரைஸ் அதுக்கும் கீழயும் போலாம். எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமேல் ரிஜெக்ஷன் இருக்கும். அதாவது பை பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஆசிலேட்டர் பாட்டம் ஆயிருக்கா? மேபி வந்து இந்த ட்ரெண்ட் லைன வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா டச் பண்ணிட்டு, பிரைஸ் மறுபடியும் சடனா வந்து இங்க டிராப் பண்ணிட்டு, மறுபடியும் கிறிஸ்மஸ் டைம்ல வந்து ஃபுல்லா வந்து பைபேக் ஆயி பிரைஸ் மேல போறதுக்கு சான்ஸ் நெறையாவே இருக்கு. நான் அதுக்கு ஒரு 70% குடுப்பேன். ஒரு 30% மேபி வந்து 85K தொடுறதுக்கு பார்ப்பேன். சிஎம்இ கேப் அவுட் ஆஃப் த பிக்சர். ஏன்னா சிஎம்இ கேப் வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து ஒரு ரீசெட் மாரி தான். ஏன்னா
கண்டிப்பா பிட்காயினே அவ்வளோ தூரம் போகுதுன்னா, ஆல் காயின்ஸ் ரொம்பவே கீழ போகும். ஓகேங்களா? அது வந்து டோட்டல் சினாரியோவே கொஞ்சம் வந்து புல் மார்க்கெட்டே கொஞ்சம் தள்ளி போடுற மாரி ஆயிடும் டோட்டலா. ஓகேங்களா? ஸோ அது நடக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி. ஏன்னா எவ்வளோ இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குங்கிறத நீங்க பார்க்குறீங்க. ட்ரம்போட ப்ரோ கிரிப்டோ ஸ்டாண்ட்ஸ பார்க்குறீங்க. இதெல்லாம் இருக்கும்போது, நம்ப அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம இதில ஃபண்டமெண்டல ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஜியோ பொலிட்டிக்கல வந்து கொஞ்சம் இது அப்ளை பண்ணி பார்த்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இதில ஒரே ஒரு விஷயம் வந்து ரெசெஷன் அது கண்டிப்பா வந்து மிட் 25ல கண்டிப்பா நடக்கும். அந்த டைம்ல தான் பிட்காயின் கிராஷ் ஆகும். நான் பெர்சனலா நம்புறேன். அது ப்ராபப்லி ஆகஸ்ட்ன்னு நெறைய பேரு ரெசெஷன் ஆகஸ்ட்ல வரும்ன்னு சொல்றாங்க. நான் அது வந்து கிரிப்டோவோட மேட்ச் பண்ணி நான் பார்ப்பேன். ஸோ அத நம்ம வந்து பார்க்கலாம். அத பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். அது இன்னைக்கு வேண்டாம். ஸோ ஸோ நெறைய பேர் வந்து ஆக்சுவலா ஈத்தீரியம் தான் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது. ஈத்தீரியம் கண்டிப்பா வந்து நெறைய பேரோட என்ட்ரி ஆக்சுவலா வந்து நாம்ப ஏர்லியா எடுத்த என்ட்ரி சொல்றேன். நம்ம ஏர்லியா எடுத்த என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 2500 இந்த ரேஞ்சில தான் நம்ம ஆக்சுவலா வந்து என்ட்ரி எடுத்தோம். இங்கேலாம் போறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். பிரைஸ் வொர்ஸ்ட் கேஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 3000 ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதுலயும் சடனா வந்து தான் போகும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க உங்க லிக்விடேஷன் வந்து அதுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா, மேபி ஹெட்ஜ் ஆல்ரெடி எடுத்திருக்கணும். இல்லைன்னா வந்து ஹெட்ஜ் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல வந்த கம்மியில க்ளோஸ் பண்ணுங்க. உங்க லிக்விடேஷன் பிரைஸ் கொஞ்சம் கீழ போகும். ஏன்னா அந்த ஷார்ட் பொசிஷன்ல இருக்க ப்ராஃபிட்ஸ் வந்து உங்க லிக்விடேஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அப்படியே நீங்க வந்து ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கனாலுமே, இப்ப ஆல்மோஸ்ட் 62க்கு வந்துருச்சு. ரொம்ப நாளா வந்து 80, 89 அது மாரிலாம் போயிட்டு இருந்துச்சு. 83 வரைக்கும் போயிருந்துச்சு. மார்ச்ல தான் 92 போயிருக்கு. ஸோ அங்க அது இப்ப நடக்கல. ஸோ நம்ம இங்க 83 வரைக்கும் பார்த்தோம். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்ல பாருங்க. அது எல்லாமே 80க்கு அபோவ் இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி கிரீட். ஓகேங்களா? அந்த இடத்துலலாம் வந்து பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். பட் ஆனா அது ரொம்ப நாள் டைம் எடுத்து தான் ஆக்சுவலா வந்து ட்ராப் ஆயிருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே கிரீட் ஃபேஸ்ல இருக்கு. பட் ஆனா நியூட்ரல் ஃபேஸ் ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் அவே தான். 60க்கு பிலோ போனா உங்களுக்கு வந்து நியூட்ரல் ஜோன் போயிடும். ஸோ நீங்க அதையும் மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஒரு 2 நாள், 3 நாள்னு போட்டீங்கன்னா கூட, அதுக்கப்புறமேல வந்து பைபேக் பண்றதுக்கான டைம். எனக்கு தெரிஞ்சு வீக்லி க்ளோஸ்க்கு முன்னாடியே பிரைஸ் வந்து வேற மாரி மாறும் தான் நெனைக்கிறேன். இல்ல வொர்ஸ்ட் கேஸ் வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேலு பைபேக் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் இதெல்லாமே ஆவரேஜ் பண்றதுக்கான டைம். ஜஸ்ட் ஆவரேஜ் பண்ணுங்க. யாராவது கிரிப்டோல என்டர் பண்ணலைன்னா என்டர் ஆகுங்க. நம்ம போர்ட்ஃபோலியோலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங் பிளேஸ்க்கே வர மாரி தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க வாங்கலாம். சிலத மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஒரு 30% ப்ராஃபிட்ல இருக்கு. ரொம்ப இதாகல. பட் அதெல்லாம் நீங்க வந்து இப்ப வந்து பைபேக் பண்ணலாம். எவ்வளோ பேர் வந்து இப்ப வாங்கலாமா, வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருமே வந்து திருப்பி பைபேக் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க அத போய் பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க குரூப்ல கேளுங்க. நெறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் நான் எனக்கு எப்ப டைம் இருக்கோ, அப்ப நானும் வந்து உங்களுக்கு வந்து ஆன்ஸர் பண்ணுவேன். நீங்க நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெருசா குறையாத மாரி தான் இருக்கு. பட் அது ஏன்னா அது வந்து ஒரு டைம் வந்து பிரைஸ் இதானாலும், லிக்விடேட் ஆனாலும், உங்களுக்கு வந்து மறுபடியும் புது பொசிஷன் வந்து ஓப்பன் ஆயிட்டே தான் இருக்கும். நீங்க லிக்விடேஷன மட்டும் நீங்க பாருங்க. எவ்வளோ லிக்விடேட் ஆயிருக்குன்ட்டு. இது இன்னைக்கு மட்டும். நீங்க நேத்து சார்ட் நான் போட்டனா தான் எனக்கு ஆக்சுவலா நேத்து சார்ட் எனக்கு இதுல வராது இப்போ. பட் ஆனா நேத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் ஆயிருந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 1 பில்லியன் ஆயிருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பாஸ்ட் அதான். இது நேத்து இதையும் கம்பேர் பண்ணி பாதி வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 991 மில்லியன் வந்து உங்களுக்கு வந்து லிக்விடேட் ஆயிருக்கு. ஓவராலா எல்லா எக்ஸ்சேஞ்சிலயும் சேர்த்தி. பாஸ்ட் 1 ஹார்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லாங் பொசிஷன் மட்டும் தான் எவ்வளோ லிக்விட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ஜஸ்ட் 1 ஹார்ல. இது 4 ஹார்ஸ்ல, இது 12 ஹார்ஸ்ல, 24 ஹார்ஸ்ல. ஸோ 24 ஹார்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 991 மில்லியன் வந்து இதாயிருக்கு. இது வந்து ஜஸ்ட் இந்த டைம்ல இருந்து நான் இப்ப 2:30 மணிக்கு எடுக்கிறேன். 2:30 மணியிலிருந்து நேத்து 2:30 மணி வரைக்குள்ள இவ்வளோ நடந்திருக்கு. ஸோ எந்தெந்த மேஜர் பொசிஷன்ஸ் வந்து லிக்விடேட் ஆயிருக்குன்னு நீங்க வந்து இதில ரியல் டைம் காட்டுது. ஸோ நீங்க அது ஆக்சுவலா நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? நம்ம அபோவ் 1 மில்லியன் பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா லாங் பொசிஷன் தான் இருக்கு. இதெல்லாம் கிரீன்ல இருக்கிறது எல்லாமே லாங் பொசிஷன். உங்களுக்கு வந்து ரெட்ல இருக்கிறது எல்லாமே ஷார்ட் பொசிஷன். ஸோ இந்த லிக்விடிட்டி ஹீட் மேப்பும் பார்த்துரலாம். ஸோ இங்க பாருங்க, இப்ப பிரைஸ் வந்து லிக்விடிட்டி இருக்கிற இடத்த நோக்கி தான் போகும் எப்பயுமே. ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா, பிரைஸ் வந்து இப்ப வந்து 96 தாண்டி கீழ இருக்கு. ஓகேங்களா? இந்த மெயின் லிக்விடிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, 95,300ல தான் இருக்கு. ஸோ அப்பன்னா 94னே வச்சுப்போம். ஸோ அங்கருந்தே பை பிரஷர் வந்து அதிகமாயிடும். ஏன்னா இங்க தான் இருக்கு மெஜாரிட்டி ஆஃப் லிக்விடிட்டி. இதுக்கு மேல போணும்னா நம்மள வந்து மறுபடியும் நான் ஆக்சுவலா வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்ல வச்சுக்கிறேன். 1 வீக் இத வைப்போம். ஓகே. 1 வீக் பார்த்தாலும் உங்களுக்கு கிளியரா தெரியுது. இங்க இந்த எல்லோ இருக்கிறதெல்லாம் ஆக்சுவலா வந்து ரொம்ப அதிகமான லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டர் உங்களுக்கு தெரியுதுல்ல லெஃப்ட்ல. இது வந்து லோ லிக்விடிட்டி, இது வந்து ஹை லிக்விடிட்டி. ஸோ கண்டிப்பா வந்து இங்க வந்து லிக்விடேஷன் நெறையா இருக்கு. ஸோ இங்க லிக்விடிட்டி நெறையா இருக்கு. இந்த ரேஞ்ச தொட்டுட்டு கண்டிப்பா அங்க பை பிரஷர் இருக்கும். அதுக்கப்புறமேல் பிரைஸ் போகும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புது 110 அந்த ரேஞ்சில தான் வந்து லிக்விடிட்டி நெறையா இருக்கு. ஸோ அத நோக்கி தான் பிரைஸ் போகும். எப்பயுமே பிரைஸ் வந்து எங்க லிக்விடிட்டி இருக்கோ, அத நோக்கி தான் வந்து போகும். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் ஒரு சின்ன புல் பேக் இருக்கு. பயப்படாதீங்க. அதுக்கப்புறமே பிரைஸ் மேல போகும். ஸோ ஃபைனலா வந்து சார்ட்ஸ் இன்னொரு டைம் பார்த்துரலாம். நான் ஆக்சுவலா வந்து ஈத்தரியம் இந்த இடத்துல ரெக்கவர் ஆகும்னு நெனச்சேன் நேத்து. பட் ஆனா வந்து அதையும் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு தான் போகும். அடுத்த லெவல் வந்து 3000 அந்த ரேஞ்ச் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து இந்த வீக்கே வந்து இப்ப நான் 4 ஹார்ஸ் சார்ட்ல இருக்கேன்.
ப்ராபப்ளி இந்த விக் வந்து இப்பயே வந்து இது பண்ணிட்டு, ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் கூட கொஞ்சம் மேல போயிட்டு, ஒரு ரீட்ரேஸ்மென்ட்க்கு அப்புறமேல் கீழ வந்து, அதுக்கப்புறமேலு இந்த இந்த ரேஞ்சுல வந்து இப்ப நான் போடுற இந்த ரேஞ்சுல வந்து ஹோல்ட் ஆயிட்டு, அப்ப கரெக்ட்டா இங்க பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் கூட இருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா அப்படி புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் இந்த 4 ஹார்ஸ்ல ஃபார்ம் ஆகணும்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு 2 டேஸ் கிட்ட தேவ. ஸோ இந்த மாரி வந்து ஃபியூச்சர் கொஞ்சம் நீங்க வந்து இண்டிகேட்டர்ஸ் வச்சு நீங்களே பாருங்க. எப்படி மாறும்? எல்லாமே கோரிலேட் ஆகுதா நெறைய காயின்ல? அது எல்லாத்தையும் பாருங்க. எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆனா நான் ஒண்ணு சொல்ல வரது என்னன்னா பயப்படாதீங்க. இதுதான் வந்து யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோடது S&P 500ஓடது. இது வந்து அந்த ஃபெட் மீட்டிங் அன்னைக்கு வந்த ட்ராப்பு. இது நேத்து வந்து ஒரு இது இருக்கு. இப்ப கண்டிப்பா இன்னைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா ட்ராப் வரும். ஸோ எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எந்த டெசிஷனும் நீங்க எடுக்க வேணாம். ஓகேங்களா? எல்லாமே வந்து ஒரு 10 to 20% கண்டிப்பா ட்ராப் ஆயிருக்கு 3 நாள்ல. ஸோ ஜஸ்ட் ஆவரேஜ் மட்டும் பண்ணுங்க.